வணக்கம். நம்மளுடைய சேனல்ல ஹோரோ லைஃப்ன்ற வெப்சைட் இருக்கும். அது நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க அத யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த லொகேஷன்ல நீங்க இருந்தாலும், அந்த லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த நாளுக்கான கரெக்ட்டான ராகு காலம், யமகண்டம், கௌரி பஞ்சாங்கம், எந்த நட்சத்திரம் எந்த நேரத்தில ஆரம்பிக்குது, எப்போ முடியுதுன்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கிளியரா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பொதுவா நம்ம எக்ஸாம்பிளுக்கு வெள்ளிக்கிழமை 10:30, 12 ராகு காலம்னு சொல்லுவோம். ஆனா சென்னையில நீங்க பார்க்கும்போது அது 10:40க்கு தொடங்கும். 12 மணிக்கு மேல தான் அது முடியும். முக்கியமான பதவிகள் ஏற்கும் விழாக்கள் எல்லாமே கரெக்டான ராகு காலம்லாம் பார்த்து தான் அத பண்ணுவாங்க. 12 மணி ஆயிடுச்சு, ராகு காலம் முடிஞ்சிடுச்சு கிளம்பலாம்னு நினைப்பாங்க. அந்த மாரி பண்ண வேண்டாம். ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் ஒவ்வொரு நேரங்கள் ஃபாலோ பண்ணப்படும். இப்போ தமிழ்நாட்டுல இப்படி இருக்கு. தமிழ்நாட்டுடைய சென்னைக்கு வித்தியாசமா இருக்கும், கன்னியாகுமரிக்கு வித்தியாசமா இருக்கும், கோயம்புத்தூருக்கு வித்தியாசமா இருக்கும். அப்ப நீங்க பெங்களூர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா, உங்களுடைய லொக்கேஷனுக்கு ராகு காலம் என்னன்றத நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கூடவே உங்களுடைய பிறப்பு ஜாதகங்களும் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸா தான் கிடைக்கும். நீங்க எதுவும் பே பண்ண வேண்டியதில்ல. horolife.in நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாலே வந்துரும். நீங்க அத பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அதிலேயே ஹோரைகள் இருக்கு. எந்தெந்த ஹோரைகள் சுப ஹோரைகள்னு நீங்க பார்த்துக்கலாம். தாராபலன் இருக்கு. அதே மாரி முன்னோர்கள் இறந்தவர்களுக்கான திதிய கண்டுபிடிக்கிறதுக்கு நெறைய பேர் கஷ்டப்படுவீங்க. திதி ஃபைண்டரும் அதுல இருக்கு. அவங்க எந்த நேரத்துல, எந்த நாள்ல இறந்தாங்களோ, எந்த ஊர்ல இறந்தாங்களோ, அத நீங்க என்டர் பண்ணீங்கன்னா, அதுவே உங்களுக்கு வரப்போற வருடங்களிலும், இந்த வருடங்கள், அடுத்த வருடங்கள், அடுத்த 5 வருடங்களுக்கு உங்களுக்கு அந்த திதியும் ஃபைண்ட் பண்ணி, நாளும் ஃபைண்ட் பண்ணி உங்களுக்கு கிளியரா குடுத்துரும். சந்தேகங்கள் இருந்தா அதுல இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். நான் உங்களுக்கு அந்த சந்தேகங்கள்லாம் கிளியர் பண்ணி குடுக்குறேன். ஸோ நீங்க இந்த horolife.in இந்த வெப்சைட்ட நீங்க யூஸ் பண்ணுங்க. தமிழ் பஞ்சாங்கம் இருக்கு. ஜாதகம் பார்த்துக்கலாம், தாராபலன் பார்த்துக்கலாம், திதி ஃபைண்டர் பார்த்துக்கலாம். முக்கியமா சுப முகூர்த்தமும் அதுல இருக்கும். வளர்பிறை, தேய்பிறை முகூர்த்தங்களும் தனியா பிரிச்சு குடுத்திருப்போம். நீங்க அத பாருங்க. வணக்கம்.